Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of tradeachievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை இப்போ டீட்டெயிலாக பார்த்துலாம். நமக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ 22,544 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி டேட்டில். அண்ட் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்றது இப்போ பார்க்கலாம். இப்போது சார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 22,544 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் திஸ் வில் பி அவர் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம பார்த்துருந்தோம். என்னென்னா இந்த 22,000 அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த 21,000 ரேஞ்ச் இந்த ஏற்கனவே வந்துச்சு பார்த்திங்களா. இந்த லோ வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்குன்றது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம், ரைட். ஸோ இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட். இப்போ இது ரெண்டு சப்போர்ட்ஸும் ஒன்று வந்து 21,500 to 21,000, அந்த ஒரு 500 to 700 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் 22,000. ஸோ மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 22,000 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போது நெக்ஸ்ட்டு திரும்பிட்டு இருக்குது. பட் இது ஓவராலாக முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் அப்படியே பிரேக் அவுட் ஆகிட்டு போயிடுமான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ஃபுல் கன்ஃபர்மேஷன் வரல, ட்ரெண்ட் இன்னும் ரிவர்ஸ் ஆகலை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து this is a major, right. ஸோ இது வந்து நமக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். அப்போது மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து அரவுண்ட் 23,000. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸுன்றது எங்கே இருக்குன்னா ஸோ 23,000 தான் அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். கீழே சப்போர்ட் லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 21,300 to 21,500. So this will be your next major supports and this will be your major resistance level. Next அடுத்த major resistance எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அட் 23,800 வந்து அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. நமக்கு என்னென்னா இத்தனை நாள் கரெக்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போது இது மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட் நார்மலாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மார்க்கெட் இப்படி போகுதுன்னா கீழே வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கீழே வந்துட்ட பிறகு இது வந்து கரெக்ஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், கரெக்டாக. இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டு போகுதுன்னா இந்த ட்ரெண்டில் இந்த கீழே வர ஃபேஸை வந்து வி கால் இட் அஸ் அ கரெக்ஷன் ஃபேஸ். இப்போ நிஃப்டி எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் ஃபேஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த மொத்த ஃபேஸுக்கும் என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கரெக்ஷன் ஏரியா. இந்த கரெக்ஷனில் தான் கொஞ்சமாக பொறுமையாக இறங்கிட்டு வரும். இறங்கி முடிச்சிட்ட பிறகு மார்க்கெட் டோட்டல் ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிட்ட பிறகு மார்க்கெட் ஸ்டார்ட் டு மூவ் அப். அப்போது நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் ஹையெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகும். இதுதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று இல்லை, நீங்கள் காலகாலமாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் என்னென்னா இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இப்போ இது கோவிட் கிராஷாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது மார்க்கெட் எடுத்து பார்த்திங்கனாலும் தெரியும். மார்க்கெட் வந்துட்டு திருப்பி உங்களுக்கு சரி இன்னும் கொஞ்சம் ஜூமில் காட்டுறேன், இது பாருங்கள். இப்போ நமக்கு மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓவராலாக நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இட் இஸ் கோயிங் இன் அ ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன். இப்போ போயிட்ட பிறகு என்ன ஆச்சு, திருப்பி இட் ஸ்டார்டட் டு கரெக்ட். ஸோ இந்த மார்க்கெட் வந்து வி கால் இட் அஸ் அ கரெக்ஷன் மார்க்கெட். இந்த கரெக்ஷன் முடிச்சிட்ட பிறகு ஒன்ஸ் மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் ஆகிட்டு ஒரு சைட்வைஸ் மொமெண்டம் கொடுத்துட்டு தென் அகெயின் மார்க்கெட் ஸ்டார்டட் டு மூவ் அப். தெரியுதா? இப்போது மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, திருப்பி அதோட கரெக்ஷன் ஃபேஸை முடிச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஹை வந்ததுலேருந்து திருப்பி இந்த ஹையை உடைக்கிறதுக்கு எத்தனை மாதங்கள் ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் February மாதம் ஸ்டார்ட் ஆனது மே மாதம் கிட்ட முடிஞ்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 4 to 5 months கிட்ட என்ன ஆகிட்டுருக்கு, நமக்கு மார்க்கெட் வந்து சைட்வைஸில் போய்ட்டு இருந்துச்சு. இப்போது இது அடுத்த கரெக்ஷன் என்னாச்சு, இதுலேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி நியூ ஹைஸ் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஃபுல் சைட்வேஸ். இது எவ்வளோ சைட்வேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை உடைக்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஹை வந்து அரௌண்ட் அக்டோபரில் வந்து நமக்கு 18,000 ரேஞ்சை வந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம், இது அக்டோபர் 2021, ஆல்மோஸ்ட் 1.5 years மார்க்கெட் என்ன இருக்குது அதே ரேஞ்சுக்குள்ளேயே தான். அதாவது புது ஹைஸே போக முடியாமல் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் ஆகிட்ட பிறகு தென் இட் ஸ்டார்ட் டு மூவ் அப். இப்போ அதே மாதிரி தான் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரும் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, ஓவராலாக இட் ஸ்டார்டட் டு மூவ் அப். இப்போ போன மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, திருப்பி ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்க்குள்ளே இருக்குது. அப்போது கரெக்ஷன் ஃபேஸ்ன்றது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும்.
பட் ஓவராலாக கரெக்ஷன் ஃபேஸ் முடிச்சிடுச்சுன்னா இப்போ நம்ம சினாரியோ பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு வாட்டியும் கரெக்ஷன் ஃபேஸ் முடிச்சிட்டு பிறகு அகெயின் த மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் இட்ஸ் ஓன் ட்ரெண்ட். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோலையும் கிளியராக பார்த்துருந்தோம். ஜிடிபி டேட்டா நல்லா வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் குவார்ட்டரோட ஜிடிபி டேட்டா இன்னும் பெட்டராக வருன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். இண்டஸ்ட்ரி இருக்க முக்கியமான ஆளுங்களில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் ஆல்மோஸ்ட் 6.9 to 7.2% வரைக்கும். அதே மாதிரி கன்சியூமர் ஸ்பெண்டிங்கும் ஏறுன்றது தான் எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆர் டூயிங் குட். இதில் முக்கியமான பிரச்சனையே ட்ரம்ப்போட டேரிஃப்ஸ் மட்டும்தான். இப்போ இந்த டேரிஃப் வார் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக போயிட்டுருக்கு. ஒன்ஸ் இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகி ஈஸ் டவுன் ஆகிட்ட பிறகு வி கேன் ஸ்பீ மூமெண்டம் இன் த மார்க்கெட்ஸ். கரெக்ஷன் எப்போவுமே இப்படியே இருக்காது. எஃப்ஐஐ போனவங்க ஒரு நாள் திரும்பி வந்து தான் ஆகணும். ஏன்னா இந்தியா இஸ் அன் வெரி குட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். நம்ம சொல்கிற அளவுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப இந்த மாதிரி இந்த ஒரு கண்ட்ரி அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்ற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இப்போ எஃப்ஐஐ வெளியே போனாலும் நம்மளால் பேலன்ஸ் பண்ணி திருப்பி இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டோன்னா டிஐஏஎஸ் வந்து எஃப்ஐஐ வெளியே போனாலும் அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஸோ டெஃபினெட்லி தே வில் பி கமிங் பேக். கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் ஓவராலாக இப்போ என்னென்னா இந்த கரெக்ஷன் ஃபேஸ் இப்போ என்னென்னா இந்த ஒரு வாட்டியும் கரெக்ஷன் பார்க்குறோம் பார்த்தீங்களா. இப்போ இவ்வளோ என்னாச்சு, இந்த இடத்துலேருந்து இந்த திருப்பி அந்த ஹையை பிரேக் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்குது. இப்போ நமக்கு இந்த ஹை வந்ததுலேருந்து இது எத்தனை மாதம் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஹை வந்து வி ஹிட் அட் செப்டம்பர். இது கிட்டத்தட்ட மார்ச், தென் செப்டம்பர்லேருந்து வச்சுக்கோங்களேன், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 6 மாதம் ஆகிடுச்சு. நார்மலாகவே அதுதான் நம்ம போன வீடியோலாம் பார்த்துருந்தோம். 7 to 8 monthsன்றது ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்க்கான டைம். நார்மலாக கரெக்ஷன் ஃபேஸ் முடிச்சிட்ட பிறகு இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் அப். இப்போ இந்த இடம் எடுத்துப்போம். இந்த கரெக்ஷன் இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆச்சுல, அக்டோபர்லேருந்து நமக்கு இது கிட்டத்தட்ட ஜூன் மந்த் வரைக்கும் போயிருக்கு. அப்போ அக்டோபர் டு ஜூன் பார்த்திங்கன்னா 6 + 2 ஆல்மோஸ்ட் 8 months. ஸோ இந்த 8 months வரைக்கும் எங்கன்னா இருக்குது. இங்கேருந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி திருப்பி ஒரு ஸ்விங் இட் ஸ்டார்ட் டு மூவ் அப். அதே மாதிரி தான் இப்போ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் 6 to 8 months ரேஞ்ச். அதுதான் இந்த ஏப்ரல்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அண்ட் ட்ரம்ப்போட டேரிஃப்ஸும் அவர் சொன்னது April 4th திருப்பி டேட் அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட டேரிஃப்ஸ் வர்றதுக்கும் இது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு கம்பைன்ட் டைமாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல் நமக்கு மோஸ்ட்லி மார்க்கெட்ஸோட கண்டிஷன்ஸ் தெரியும். பட் ஓவராலாக நான் அதை தான் திருப்பி சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் திருப்பியும் சொல்கிறீங்க, என்ன சார் கீழே வந்துட்டு இருக்கு, இதுக்கு மேலே என்ன கிராஷ் வேணும் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. கிராஷுக்கும் கரெக்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. இது கிராஷ் கிடையாது. நீங்கள் கமெண்ட்டில் என்ன சொன்னாலும் போய் அந்த தயவுசெய்து அந்த வீடியோவை பாருங்கள். கிராஷ் கிடையாது, திஸ் இஸ் ஜஸ்ட் அ கரெக்ஷன். ஏன்னா கிராஷுக்குன்னு சர்டன் நேச்சர்ஸ் இருக்குது. அந்த நேச்சர் என்னென்னு புரிஞ்சால் தான் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டை புதுசாக ஒருத்தர் நார்மலாக பார்க்குறவங்களுக்கு ஒரு 20% 15% வந்துச்சுன்னா அது கிராஷ்னு உங்களுக்கு தோன்றதுன்னா, மார்க்கெட்டில் இருக்க இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக இருக்கவங்களுக்கு கிராஷுக்கும் கரெக்ஷனுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். கிராஷ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் செல் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன் இன்றைக்கும் நிறைய பேர் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இட்ஸ் நாட் அ கிராஷ், இட்ஸ் அ கரெக்ஷன். கிராஷ்ன்றது என்னென்னா இட்ஸ் இமீடியட். இது நான் திருப்பி ஒரு வீடியோவாகவே எடுக்க முடியாது. ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கையும் கொடுக்குறேன். நான் இந்த சைடில் கூட காட்டுவாங்க அந்த தம்ப்நெயில்ல போய் அந்த வீடியோ பாருங்கள். டீட்டெயிலாக கிராஷுக்கும் கரெக்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பேன். இப்போது இன்னும் ஒன் மோர் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இப்போ டாப்லேருந்து கீழே வந்திருக்கா, இது எவ்வளோ பர்சன்ட் வந்திருக்குன்னா 15% தான் நிஃப்டி விழுந்திருக்கு. நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணணும். இட் இஸ் நாட் 30% or 40% or 50%. கோவிடில் வந்து இந்த மாதிரி 40% இல்லை 2009 விழுந்த 50-60%, 2016 விழுந்த மாதிரி 30-40% விழலை, 15%. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுத்து கீழே வந்ததுனால பொறுமையை சோதிக்குது. இதனால தான் வாரன் பஃபெட் அழகான ஒரு கோட் சொல்லியிருப்பார், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ டூல் டு கெட் தி மணி ஃப்ரம் த இம்பேஷன் டு த பேஷண்ட். பொறுமை இல்லாதவங்ககிட்டேருந்து காசை எடுத்து பொறுமையாக இருக்கணும் கொடுக்கறது தான் ஸ்டாக் மார்க்கெட். அதுதான் இப்போது பொறுமையை சோதிக்கிற ஒரு டைம். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த டைமில் கற்றுக்க வேண்டியதுன்னா பேஷன்ஸ். பொறுமையாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக திருப்பி மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகி அதோட ட்ரெண்டு கண்டினியூ ஆகும்போது லாஸஸ் எல்லாமே ரிகவர் ஆகும். ஆவரேஜ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டபுளாகவே இருக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான், we don't recommend any buy or sell signals. நம்ம ட்ரேடர்ஸ்லேருந்து எந்த சிக்னல்ஸும் கொடுக்குறதில்ல. நம்ம பேரை வச்சுட்டு சில பேர் இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லையும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ beware ஆஃப் them. we don't give any signals, buy sell ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்குறதில்ல. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்றது டெக்னிக்கல் வியூ பாயிண்ட் மட்டும் தான் சொல்கிறேமே தவிர we don't give any kind of calls. All right, so that is for Nifty. Next Bank Nifty பார்த்துலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியர் அ சப்போர்ட். தெரியுதா, பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆனாலும் அதுக்கு அடுத்த சப்போர்ட், முக்கியமான சப்போர்ட் எங்கன்னா இந்த 46,000 தான். இந்த 46,000 to 46,500 அந்த ரேஞ்ச் வந்து இட் வில் பி a very strong level of support.
ஸோ இந்த இது வந்துச்சுன்னு உடனே இமீடியட்டாக அப்படியே மார்க்கெட் ஏறிடணும் அவசியம் இல்லை. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்துட்டு இருக்கிறதுனால இமீடியட்டாக உடனே மேலே போயிடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இந்த ஸ்ட்ராங்காக ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த 50,000 மார்க். பேங்கிங் இதில் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அண்ட் லெட் த மார்க்கெட் இப்போ பார்த்தாலே தெரியும், இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கனாலே தெரியும், இட்ஸ் கிளியர் சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ 47,000, அந்த 47,000க்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 46,000. ஸோ திஸ் இஸ் யுவர் பேங்க் நிஃப்டி வியூ. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட அனாலிசிஸை பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்கன்ட்டு ஜஸ்ட் பிளைண்டாக ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தட் இஸ் நாட் ஈவன் ரைட். உங்கள் கேஷுக்கு நீங்கள் தான் கேரண்டி. ஸோ டெஃபினெட்லி யூஸ் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைஸ், தென் டேக் ப்ராப்பர் இன்ஃபார்ம் டெசிஷன். ஆல்ரைட். ஸோ அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு கற்றுக்கணும், ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், ஒரு இண்டெக்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வி அட் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்பிள் எப்படி ஒரு மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுன்றதை நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. நமக்கு வந்து பிரான்ச்சஸ் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் இருக்குது. ஸோ எவ்ரி மண்டே வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் பெங்களூரில் வந்து எவ்ரி ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வர முடியலனாலும் we do have ஆன்லைன் கிளாஸஸ் as well. நீங்கள் அதில் என்ரோல் பண்ணாலும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the detail. Alright, so I hope this video was useful and thank you very much for joining. Take care.